சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பேசும் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அதிகாரிக்கும் இனிய ஏதோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மல்லிகா ஜி மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Sure, sir. Thank you. Childbirth. So, yes, sir. வாய்ஸ் பிரேக் ஆகுது, பேசுங்க. இப்போ பேசுங்க. இப்போ ஓகேவா இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. Okay, sure. So, yeah, hi everyone. என்னோட நேம் மெலினா ஜி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிரெக்னன்சி டு சைல்ட் பர்த், ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் ஒரு ஜஸ்ட் சின்ன இன்ட்ரோடக்ஷன். நான் வந்து ஐம் அ சர்டிஃபைட், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் சைல்ட் பர்த் எஜுகேட்டர், லாக்டேஷன் எஜுகேட்டர், அண்ட் அலாங் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை advanced diploma in naturopathy. Plus, additionally, I have done my face reading and nutritionist certifications as well. So, yeah, quicker we'll get started. So, let me share my screen once again. So, என்னோட screen தெரியுதுங்களா? தெரியுது மேம், தெரியுது மேம். ஓகே, ஷூர், தேங்க் யூ. ஆல்ரைட். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரெக்னன்சி டில் சைல்ட் பர்த் அப்படின்ற ஒரு டாபிக் வி ஹேவ் டேக்கன் இல்லைங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரைட் ஃப்ரம் கன்செப்ஷன், நம்ம பிரெக்னென்ட் ஆகுறதுல இருந்து டில் பேபி டெலிவரி அண்ட் இமீடியட் ஆஃப்டர் டெலிவரி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத கவர் பண்றோம். இதுல இட்ஸ் என்டையர்டி ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் 9 to 12 hours செஷன் மாதிரி. ஸோ தட்ஸ் வேர் உங்களுக்கு வந்து அந்த என்டையர் ஸ்டப்ஸ் அண்ட் எவ்ரி சின்ன சின்ன விஷயங்களும் வந்துட்டு யூ வில் பி டீடைல் டாக்கிங். ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி தான் we are just giving an intro மாதிரி, என்ன ஏதுன்றது முக்கியமான விஷயங்கள் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஆர் அடிஷ்னலி இதை பத்தி நம்ம வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க போய் நம்ம அணுகலாம் இப்படின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் அந்த பிரெக்னன்சி அண்ட் அந்த 9 months ஆஃப் ஜேர்னி வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் மட்டும் இங்கேயும் அங்கேயும் இருக்கும். ஸோ தோஸ் திங்ஸ் மட்டும் நான் லைட்டா டச் அப் ஆன் பண்ணிட்டு, லேபர், ஸோ அந்த ஸ்டேஜஸ் வந்து நான் கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்றேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரைட் ஆஃப்டர் டெலிவரி நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். மார்னிங் சிக்னஸ் இருக்கும், நாசியா, வாமிட்டிங், சில பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும், தலைவலி ஃப்ரீக்வெண்டா இருக்கும், தூங்க முடியாது, டயர்ட்னஸ், ஏன்னு தெரியாத அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ், அண்ட் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து ஹெமராய்ட்ஸ் இருக்கும், அதாவது ஸ்டூல்ஸோட பிளட் வரது இருக்கும், பேக் ஏக்ஸ் இருக்கும், ஸ்வெல்லிங் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் வந்து உங்க பாடி கோ த்ரூ பண்ணுது. அண்ட் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துட்டு இந்த நேரங்கள்ல வந்து நடக்குது. யோசிச்சு பாருங்க, இத்தனோண்டா நம்ம கையளவு இருக்கிற ஒரு யூட்ரஸ் வந்துட்டு ஃபுல்லா விரிவடைஞ்சு ஆல்மோஸ்ட் வாட்டர்மெலன் சைஸ் வரப்போகுது அப்படின்னா, அதை சுத்தி இருக்கிற இப்போ உங்க அப்டமன் ரீஜன்ல வந்து யூட்ரஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டொமக் இருக்கு, லிவர் இருக்கு, ஸ்பிளீன் இருக்கு, பேங்க்ரியாஸ் அண்ட் சோவன்ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இந்த யூட்ரஸ் நல்லா விரிவடைகிறதுக்கு. இந்த மீதி ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு தன்னை தானே கொஞ்சம் இது பண்ணி ஒரு அந்த ஏரியா வந்து அதுக்கு ஃப்ரீ அப் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு ரூம்ல வந்துட்டு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 10 பேர் தான். ஸோ இது நம்ம எப்படி சொல்லியிருப்போம்,
ஃப்ரீயா கேஷுவலா ரிலாக்ஸ்டா ஒரு 10 பேர் உட்காரலான்றதுதான் ஒரு ரூமோட கெப்பாசிட்டி. இப்போ அங்க கொண்டு வந்து 20 பேர் 30 பேர் அடைக்கிறேன்னா அங்க என்ன ஒரு கன்ஜெஷன் இருக்கும். ஸோ வெரி சேம் சினாரியோ வந்துட்டு நீங்க நம்ம அப்டமன் ரீஜன்லயும் இந்த பிரெக்னன்சி டைம்ல இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ யூட்ரஸ் இப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன், இது அசியூம் பண்ணிக்கோங்க. யூட்ரஸ் இங்க இருக்குன்னா இதுக்கு கீழே இந்த ஏரியாலே வந்து பாத்தீங்கன்னா உங்க பிளாடர் இருக்கும். ஸோ குழந்தை வந்து வயிற்றுல உதைக்கும் போதோ, அதாவது அந்த டவுன்வர்ட் ஃபேசிங்ல வந்து கிக் பண்ணும் போதோ, ஸோ அதனாலதான் நம்மளால வந்து அந்த டயத்துல யூரின் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஆஃபனா வந்துட்டு எலிமினேட் பண்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். ஏன்னா ரைட் பிலோ யோர் யூட்ரஸ் வந்து பிளாடர் இருக்காரு. அந்த ஏரியால சுத்தி யூ ஹேவ் யோர் ஸ்டொமக். ஸோ நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா சில சமயம் நம்ம சாப்பிட்டுட்டோம், இல்ல ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டோம், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதே நமக்கு நெஞ்சரிச்சல் லைட்டா ஏற்படும். ஓகேங்களா? ஒரு சைடு உங்க பேபி வந்துட்டு அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இதுல வென் ஸ்டொமக்குன்னு வரும்போது, இப்போ பிளாடர் வந்துட்டு இதுல இம்பாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆஃபனா நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஸ்டொமக்குன்னு வரும்போது நெஞ்சரிச்சல், அசிடிட்டி, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு வரும். அடிஷ்னலி இப்ப அடுத்தது வந்துட்டு ஹார்ட் எடுத்துக்கோங்க. ஹார்ட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் அதிகமா பம்ப் பண்ணணும், நிறைய பிளட் ஒரு சைடு வந்து பேபிக்கு தேவை அண்ட் மதருக்கும் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்ரி ப்ராசஸ் வந்து இட் கெட்ஸ் அ பிட் காம்ப்ளிகேட்டட் தேன் யூஸ்வல். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரும். பட் இவென்ச்சுவலி ஒரு ஃபேசஸ்ல இட் வில் கெட் ரெடியூஸ்ட். ஸ்டார்டிங்ல வந்து சில பேருக்கு நாசியா வாமிட்டிங் இருக்கும். ஆஃப்டர் அந்த மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஹாஃப்லயே வந்துட்டு உங்களுக்கு அது சப்ரஸ் ஆகிடும். தென் அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்னும் பேபி வளர வளர அந்த ஆஃபன் வந்துட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ற அந்த யூரின் பாஸ் பண்றது, ஸோ அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ யூ கேன் சி அடுத்தது அது வரும். அண்ட் இந்த ப்ராசஸ்ல நம்ம இஃப் அட் ஆல் தண்ணி வந்து அதிகம் குடிக்க மறந்துடுறோம் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அடுத்தது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ், ஃபைபர் ஒழுங்கா எடுத்துக்கல அப்படின்னா தீஸ் வில் அகைன் கெட் கனெக்டட் டுகெதர். ஸோ ஒரு ஃபேஸ்ல இட் வில் கெட் வேனிஷ்ட் அண்ட் eventually when baby grows, mother வந்து will put on some weight which is actually healthy, because I'm stressing on this. ஏன் அப்படின்னா பேசிக்காவே வந்து வெயிட் போடுறதுனாலே வந்துட்டு இப்போ ஒரு ஃபியர் இருக்கு. பிளஸ் வந்து நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபியர், அது வந்து ஒரு அன்ஹெல்தி பார்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரைசேஷனும் இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். நான் ஹெல்தின்னு சொல்ல வரல, பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். ஸோ இந்த வெயிட் கெயின், பேபியோட அடிஷ்னல் வெயிட், இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். வென் பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா நடக்கல அப்படின்றப்ப கால் பகுதியில வந்துட்டு உங்களுக்கு அந்த நரம்பு வந்து சுருண்டுட்டு இருக்கும், வேரிகோஸ் வெயின்ஸ் இஷ்யூஸ் வரலாம். தென் ஸ்வெல்லிங், காலில் வந்து வீக்கம் வர்றது, இந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ தீஸ் ஆர் சர்டன் டிஸ்கம்ஃபர்ட்ஸ். இதுக்கு பேசிக்கலி நார்மலா நம்ம செய்யக்கூடிய ஹோம் ரெமெடிஸே வந்துட்டு we can based on the discomforts நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அசிடிட்டி இருக்கு அப்படின்னா அட் அ டைம் வந்து ஹியூஜ் மீலா சாப்பிடாம யூ கேன் பிரேக் யோர் மீல்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரிச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணலாம், வாட்டர் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். டயர்ட்னஸ் அப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் நோ ராங், நீங்க தாராளமா வந்து ரெஸ்ட் பண்ணணும், நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாம யூ கேன் டேக் இட். ஏன்னா இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னாலே வந்து என்ன மாதிரி ஒரு இதாயிடுச்சு அப்படின்னா ரெஸ்ட் எடுத்தாலே வந்து ஐயோ என் ப்ரொடக்டிவிட்டி போகுது, நான் எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும், பதட்டம் நிலை வந்து உண்டாயிடுச்சு. ஸோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், எப்பொழுதும் பிஸியாவே இருக்கணும் அப்படின்றது ஒரு சினாரியாவை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஓகே. ரெஸ்ட் எடுக்கணும்னா பாடிக்கு ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் இவென்ச்சுவலி வந்துட்டு we will be able to do whatever we have to carry forward in our daily life. Okay, so moving on to next thing. So basically வந்து we will know lot of anatomy changes. இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் இதுலயே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம எவ்ரி ஆர்கன் இஸ் கம்ப்ரஸிங் இட் செல்ஃப் ஸோ தட் அந்த பேபியை அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்மால் அனிமேஷன் வீடியோ. எனக்கு இது ஆடியோ கேக்குதான்னு வேணா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு கேக்குதுங்களா ஆடியோ?
Can anybody confirm கேக்குதுங்களா audio? Okay, fine. Okay. So this was just a funny representation. எப்படி வந்துட்டு உள்ள ஆர்கன்ஸ்லாம் வந்து தே ஆர் கம்ப்ரஸிங் இவ்வளோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஒரு ஆர்கன்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அன் இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஸோ ஐ தாட் a bit understanding of internal working வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் தாட் தட். ஓகே, ஸோ இப்போ இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சில விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா ஃபீட்டல் கிக் கவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹவு மெனி டைம்ஸ் பேபி வந்து கிக் பண்றாங்க, அதாவது நாட் ஓன்லி ஜஸ்ட் கிக்கிங், எனி மூவ்மெண்ட் பேபி கிட்ட இருந்து வரதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்றது. ஓகேங்களா. ஒரு சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா திடீர்னு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தோணும், ஐயோ இன்னைக்குள்ள மூவ்மெண்ட் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தாட் அரைஸ் ஆகும்போது 2 things நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து மூவ்மெண்ட் தெரியலையா, இல்ல நம்மளோட பிஸி ஒர்க் ஸ்கெடியூல்ல அதை நம்ம நோட்டீஸ் பண்ண மறந்துட்டோமா. ஸோ இந்த விஷயம் நம்ம கிளியரா யோசிக்கணும். ஸோ நிஜமாவே மூவ்மெண்ட் தெரியலையா, ஆர் நம்ம வந்து அதை நோட்டீஸ் பண்ண மறந்துட்டோமா எப்படின்றதுதான். ஸோ அங்க பேனிக் ஆக வேண்டியதில்லை. ஸோ நம்மலாம் வந்துட்டு வீட்டுல இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் வாட் இஸ் அ நார்மல் திங், ஒரு 1 hourல 10 மூவ்மெண்ட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும். இதை எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குவைட்டான பிளேஸ்க்கு போய்க்கோங்க, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வேணாம், எந்த அடிஷனல் சவுண்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ தட் நீங்க அண்ட் உங்க பேபி யூ ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் தட், அதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க கவுண்ட் எடுங்க. ஸோ அந்த ஒரு 1 hourல எவ்வளவு மூவ்மெண்ட்ஸ் தெரியுது நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் 10, there is no need to worry. பட் தெரியல, இல்ல என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா காம் டவுன் ஆகுங்க. நம்ம டென்ஷனா இருந்தாலே சில சமயம் we won't be able to see all those things. So second time செக் பண்ணி பாருங்க. If at all இல்ல even after that I'm not able to notice, there is some mismatch அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா definitely you can approach your care provider. First things what we need to do, and then rather than panic ஆகி immediate care provider ட்ட போகிறதுக்கு முன்னாடி what we can do அப்படின்றது தான் இது one such thing. And what is that you can expect in every stage of the pregnancy? So most probably many of us are aware in a monthல in a weekல என்ன நடக்கும் இப்படின்றது it's almost available to everybody. So அது நான் ரொம்ப டீடைலா கவர் பண்ண விரும்பல. I'll directly step into ஒரு சில மிஸ்கன்செப்ஷன்ஸ். ஸோ அந்த ஏரியால நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்றது I'll concentrate. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஹைலைட் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் பொறுத்த வரையிலும் இட் இஸ் நாட் தட் 2 பேருக்கு நீ சாப்பிடணும் அந்த கான்செப்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ யூ ஹாவ் டு ஈட், நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதை ஹெல்தியா வச்சுக்கோங்க, பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. ஸோ எப்படி ஹெல்தி பேலன்ஸ்ட், இப்போ இந்த நியூட்ரிஷன் வைஸ்லயே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு சிலர் வந்து ரா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் குட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இஃப் யூ கோ ஆஸ்க் டு அ பர்சன் ஹூ ஃபாலோஸ் நேச்சுரோபதி அப்படின்னா ரா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு நேச்சுரோபதி யூ கேன் டூ இட். பட் இதே ஒரு ஆயுர்வேதா பர்சன்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ராவா வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது, அதுல வந்துட்டு ஃபயர் எலிமெண்ட் இல்ல, ஸோ டைஜஷன் ஆகாது, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ ஃபயர் எலிமெண்ட்டும் கூட, ஸோ குக்டு ஃபுட் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எவ்ரிதிங் இஸ் அ ப்ரூவன் தியரி, நத்திங் இஸ் ராங். எண்ட் ஆஃப் த டே என்ன முக்கியம், என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா எது எனக்கு சூட் ஆகுது. சில பேருக்கு ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போதே ப்ளோட்டிங் ஆகும், நிறைய ஏப்பம் வரும், எதுக்களிக்கும். வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போது இது நடக்கும். ஏன்னா
நம்ம ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது வந்துட்டு பண்றது கிடையாது. இப்போ திடுப்புன்னு நம்ம அதை ஆரம்பிக்கும் போது உடம்பால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இட் இஸ் நியூ டு இட். இவன் எப்படி நமக்கு திடீர்னு வந்து ஒரு புது மேனேஜர் நம்ம ஆஃபீஸ்க்கு நம்ம டீமுக்கு வராங்க அப்படின்னா அந்த அகாமடேஷன் ஒரு டைம் பீரியட் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான். ஸோ சேம் வே உங்க பாடி அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளோட்டிங் சென்சேஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஓவர் கன்சியூம் பண்ணாதீங்க, கம்மியா கன்சியூம் பண்ணுங்க. when you see ஒரு லெவல்ல வந்து பாடி வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுன்னா gradually you can increase. so this is one thing. செகண்ட் திங் அப்படி இல்ல ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு செட் ஆகல, ஸோ யூ வில் ஹேவ் டு அனலைஸ் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. அது செட் ஆகல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ மாடரேட் குக்கிங், லோ ஃப்ளேம்ல குக் பண்றது, ஸோ ரொம்ப ஓவர் பாயில் பண்ணாம குக் பண்றது. ஸோ தீஸ் பேட்டர்ன்ஸ் யூ கேன் சூஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன சூஸ் ஆகுது, உங்களுக்கு என்ன சூட் ஆகுது உங்க பாடிக்குன்றது யூ வில் ஹேவ் டு அனலைஸ். ஸோ வாட் எவர் மெத்தட் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து நியூட்ரிஷியஸான பேலன்ஸ்டு மீலா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பேபிக்கு ஃபியூ கேலரிஸ் கிடைச்சா போதும். அந்த ஃபியூ கேலரிஸ் ஒரு இன் பிட்வீன் யுவர் 3 மீல்ஸுக்கு நடுவுல ஒரு பவுல் ஆஃப் முளைக்கட்டின பயிரா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரூட்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி நீங்க அடிஷ்னலா எடுத்துக்கிட்டாலே போதும். நியூட்ரிஷனா சாப்பிடணும், 2 பேருக்கு சாப்பிடணும்ன்ற ஓவர் பர்டனிங்ல உங்களை நீங்களே வந்து ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் மேக் ஷுர் எல்லாமே வந்து நீங்க சாப்பிடுறீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து யூ வில் ஹேவ் தட் மூட் ஸ்விங்ஸ், வேற ஏதாவது சாப்பிடணும், சம்திங் ஜங்கியா சாப்பிடணும் அப்படின்னு கூட நமக்கு தோணும். டோன்ட் இக்னோர் தட். அதை நீங்க சப்ரஸ் பண்ண இட் வில் கம் அகெயின். ஸோ மாடரேட் லெவல்ல எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க. வெளியே சாப்பிடணும்னு ஒரு நாள் தோணுது அப்படின்னா ஹேவ் இட், ஆனா அது ஒரு மாடரேஷன் லெவல். ரிப்பீட்டட்லி அதே நம்ம பண்ணாம we can have it in neutral. So this is something about the nutrition aspect. Second thing, exercise. ஸோ எக்ஸசைஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேசிக்கலி செட் ஆயிருக்க ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா பிரெக்னென்ட் ஆனாலே ரொம்ப நடக்காதீங்க, எந்த மூவ்மெண்ட்டும் பெருசா பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டப்ஸ் தான் இது. ரெஸ்ட் எடுங்க, அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல யூ வில் ஹேவ் டு ரெஸ்ட். ஸோ பிகாஸ் வந்துட்டு அட் த டைம் இட் இஸ் நெசசரி, பட் இவென்ச்சுவலி யூ வில் ஹேவ் டு கிவ் மூவ்மெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களோட பிரெக்னன்சி வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு சினாரியோல டேக் ஆகுது அப்படின்னா தென் ப்ளீஸ் டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப். ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி இல்ல, எனக்கு பிரெக்னன்சில வந்து எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்ல, எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா யூ கேன் தாராளமா வந்துட்டு யூ கேன் டூ மூவ்மெண்ட்ஸ். ஓகே, எக்ஸசைஸும் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல பண்ணக்கூடாத எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ ஃபில்டர் தட் அவுட். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம வாட் யூ கேன் டூ, ஸோ அதை யூ கேன் டேக் இன் டு கன்சிடரேஷன். ஸோ பண்ணவே கூடாதுன்றது இட்ஸ் அ மித். பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு, ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா இருக்கு அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட். அப்போ பண்ணாதீங்க, டேக் யுவர் டாக்டர்ஸ் அட்வைஸ். ஓகே, ஸோ இல்ல எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸே இல்ல, ஐ ஹாவ் நத்திங் அப்படின்ற பட்சத்துல யூ கேன் டூ ஃபார் எக்ஸசைஸ் மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். வாட் இஸ் டூவபிள் டியூரிங் யோர் பிரெக்னன்சி டைமோ அதை யூ கேன் ஆப்ட் ஃபார். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். அண்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து வெஜைனல் பர்த், அதாவது நம்ம பேசிக்லி அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி. ஸோ நார்மல் டெலிவரி நான் அட்ரஸ் பண்ண விரும்பல, அப்படி நான் அட்ரஸ் பண்றது ஐ டோன்ட் திங்க் அது அப்ராப்ரியேட்னு எனக்கு தோணல. ஏன்? பிகாஸ் இது நார்மல் டெலிவரினா சி செக்ஷன் இஸ் நாட் அப்நார்மல் டெலிவரி. ஸோ போத் இஸ் அ வே ஆஃப் பிரிங்கிங் தி பேபி அவுட். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் டெலிவரி அது வெஜைனல் பர்த், வெஜைனல் டெலிவரின்னு அட்ரஸ் பண்ண விரும்புறேன். ஸோ வெஜைனல் பர்த் அப்படின்றது வந்து நம்ம எப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் அந்த லேபர் நெருங்கும் போதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் அப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் மட்டும் அது கிடையாது. ரைட் ஃப்ரம் உங்க ப்ரீ கன்செப்ஷன்ல இருந்து, அதாவது நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் போதே அப்பையில இருந்து யூ வில் ஹேவ் டு கன்சிடர் தட். ஓகே, ஸோ நீங்க பிரெக்னென்ட் ஆன பிறகும் அண்ட் டியூரிங் யோர் அந்த ஜர்னி ஆஃப் 9 months எவ்ரி மொமெண்ட் நீங்க அதுக்குரிய ஸ்டெப்ஸ் வந்துட்டு யூ வில் ஹேவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். இட்ஸ் நாட் தட் டைரக்ட்லி வந்துட்டு அந்த 9th மட்டும் we can focus on itன்றது ஆஸ்பெக்ட் கிடையாது. These are the certain things I wanted to highlight. And now before moving on to labor management,
there are something called as birth rights. So we know basically நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இப்படி பர்த் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கா அப்படின்றதே வந்து சம்திங் புதுசா இருக்கும். இதுக்கு என்ன ரைட்ஸ் அப்படின்னு கூட தோணலாம். ஸோ இதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்வைவிங் சைல்ட் பர்த் இஸ் நாட் எனஃப். சைல்ட் பர்த்ல வந்து சர்வைவ் பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்றது மட்டும் கிடையாது. அந்த இடத்துல உங்க டிக்னிட்டி ரெஸ்பெக்ட் பண்ணாங்களா, உங்களோட பாடி அட்டானமி, பாடிலி அட்டானமினா ஏன் பாடியில என்ன நடக்கணும்ன்றது ஐ வில் ஹாவ் டு டிசைட். ஸோ அந்த பர்மிஷன் ஆர் நீங்க ஒன்னு நோன் சொல்லி வேர் யூ ஃபோர்ஸ்ட், ஏதாவது ஒண்ணு ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களுக்கு நடந்துச்சா, உங்க பிரைவசி, உங்க ரெஸ்பெக்ட், சம்திங் அப்நார்மல், உங்க கன்சென்ட் இல்லாம ஏதாவது நடந்துச்சா, உங்களை கேட்காம உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சா, ஆல் தீஸ் ஆர் யோர் ரைட்ஸ். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. இட்ஸ் அகெயின் யோர் ரைட்ஸ் தட் யூ ஹாவ் டு நோ, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பர்த் ரைட்ஸ் ஆர் கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் சொன்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு நீங்க என்ன டெசிஷன் மேக்கிங், வாட் உங்க பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஷுட் பி ஹர்ட். ஸோ ஷுட் பி டிஸ்கஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அந்த ஒரு லேபர் மூமெண்ட்ல தேர் கேன் பி எமர்ஜென்சிஸ், தேர் கேன் பி இமீடியட்டா எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும், இப்பவே வந்து டிசைட் பண்ணி ஆகணும்ன்ற தருணங்கள்லாம் வரும். ஸோ அந்த நேரத்துல இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா அந்த நேரத்துல பண்ண முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வெக்கேஷன் பிளான் பண்றீங்க ஒரு பிளேஸுக்கு. ஸோ வெக்கேஷன் பிளான் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்னென்ன பார்ப்போம், அந்த இடத்துல வந்து கிளைமேட் ஃபர்ஸ்ட் சூட்டபிளா இருக்கா, எந்த கிளைமேட்ல நம்ம விசிட் பண்ணணும், ஸோ ஸ்டேக்கு என்ன பண்ண போறோம், டே 1 டே 2 டே 3 ஐட்னரி என்னென்ன. ஸோ இந்த மாதிரி so much of planning work we do. But அந்த சேம் பிளானிங் ஒர்க்கை நம்ம சைல்ட் பர்த்னு வரும்போது we fail to do. இதே வந்துட்டு ஓகே எனக்கு இப்போ சைல்ட் பர்த், ஐம் இன் மை பிரெக்னன்சி ஃபேஸ், ஸோ லேபருக்குள்ள நான் போக போறேன் இன்னும் another in a few weeks. என்ன என்ன இன்டர்வென்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு, வாட் ஆர் தி பாசிபிள் ஸ்டப்ஸ் தட் கேன் ஹேப்பன். நீங்க அந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் வரக்கூடிய டேர்ம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இமேஜின் அந்த மூமெண்ட்ல டாக்டர் சொல்லும் போது உங்களுக்கு அது வந்து ஒரு புது டேர்மா தெரியாது, ஒரு என்னடா இது ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் போல இருக்கு அப்படின்னு நீங்க பதறணும்னு அவசியம் இருக்காது. கூட நீங்க ஹேண்டில் பண்ணலாம். ஓகே இதுதான் ஓகே சரி ஃபைன், இதனாலதான் நம்ம இப்ப அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும், டாக்டர் என்ன கரெக்டா கைட் பண்றாங்களா, டு ஐ ஸ்டில் ஹேவ் டைம், அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் டைம் இருக்கா, எவ்வளவு டைம் இருக்கு, இமீடியட்டா நான் எடுக்கணுமா இல்ல கொஞ்ச நேரம் தள்ளி போடலாமா, இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு யோசிக்கக்கூடிய நேரம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த டேர்மே புதுசு அப்படின்னா அந்த டேர்மை சொல்லும் போதே உங்களுக்கு கூட சேர்ந்து என்ன வந்துடும், பேனிக்னஸ் வந்துடும், டென்ஷன் ஆயிடுவோம். அப்போ டென்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம லாஜிக்கலா யோசிக்க முடியாது. we cannot take any call. So blind தான் we will have to get into it. So anything and everything நீங்க நிறைய சினாரியோஸ்ல உங்க லைஃப்லயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு சினாரியோ உங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்றீங்க, அந்த சினாரியோல ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு ஸ்மூத்தா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு தெரியல, தலையும் புரியல காலம் புரியலன்றப்போ கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதையா நமக்கு. சேம் திங் ஹேப்பன்ஸ் when you already have some information. ஸோ மேற்கொண்டு நீங்க கேட்கறது வந்து டேலி பண்ணி நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஆர் அட்லீஸ்ட் ஈவன் இஃப் த மதர் வந்துட்டு லேபரிங் மதர் வந்துட்டு அவங்களால இது பண்ண முடியலன்னா இஸ் த பார்ட்னர் இஸ் அவேர், he can take the decision on behalf of the mother. ஓகே, பட் இதெல்லாம் எப்போ பாசிபிள், when we already know, ஓரளவுக்கு எனக்கு தெரியும், இந்த நாலேஜ்லாம் நம்ம கெயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூமெண்ட்ல it will be really help. So that's where your decision making will come into picture. இல்லனா நம்ம நம்மள ரைட்டா கைட் பண்றாங்களா பண்ணலையா இந்த எந்த ப்ரூஃபும் நமக்கு இருக்காது. ஓகே, so this is one set. And the other final thing is that are you unhappy with your care? நீங்க வந்துட்டு இல்ல எனக்கு நடந்தது வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டா சாட்டிஸ்பாக்சன் இல்ல, எனக்கு வந்துட்டு நடந்தது வந்து ஃபேரா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can address it. There are various ways you can address it. So on the options now, that's where you know the other aspect of your rights. This is about birth rights. And before moving into this, there is also something called as birth plan. Unga birth plan you can define it.
லைக் வந்துட்டு நீங்க வெக்கேஷன் போறதுக்கு முன்னாடி ஐட்னரி போட்டு கையில வச்சுப்பீங்க பாத்தீங்களா, இன்னைக்கு டே 1 ஸ்கெடியூல் எனக்கு இது, டே 2 இது, டே 3 இது வச்சுப்பீங்களா. ஸோ சப்போஸ் ஏதாச்சுன்னா ஓகே அந்த பிளேஸ்ல இந்நேரத்துல வந்து இந்த மாதிரி சம் கிளைமேட்டிக்கல் இஷ்யூஸ் ஆச்சு அப்படின்னா ஐ ஹாவ் அ பேக்கப் பிளான். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. The same way you can do for your birth as well. There is a template available. There's a lot of templates available. நீங்க அதை இது பண்ணி யூ கேன் ஹாவ் யோர் திங் ஆல்ரெடி மார்க்ட் அப். ஸோ இதுனா இந்த மாதிரி ஓகே, ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஐ வுட் லைக் டு டேக் திஸ் டெசிஷன். யூ கேன் மேக் அ பிளான் அண்ட் இந்த பிளானை நீங்க முன்னாடியே உங்க கேர் ப்ரொவைடர் கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் தேர் டியூட்டி டு சப்போர்ட் யூ. திஸ் இஸ் யோர் ரைட் டு ஒர்க் வித் தெம். ஓகே, ஸோ ஒரு ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு நீங்க போகும்போதும் you can discuss anything and everything with your care provider. அந்த அளவுக்கு you should have that kind of a relationship with your care provider. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் அப்கமிங் வர ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். ஸோ I just want to highlight there is something called as birth plan ன்னு ஒன்று இருக்கு. Please go check on that. So it can be highly helpful. You can plan it out. So உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பிக்சர் இருக்கும் நீங்க. So coming to this one, difference between home birth, birth center, hospital birth. Hospital birth நம்ம எல்லாருக்குமே தெரியும். Home birth it's not allowed in India, but home birth வந்து இப்போ recently you can find lot of videos on it. So abroad in some places it's happening. அதாவது birthing your baby in your home. And what is this birth center? Birth center is nothing but அது வந்து நடத்துறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா midwife. Midwife will be there. அவங்க வந்து உங்களோட லேபர்ல உங்க கூட இருப்பாங்க. So they will be supporting you in your labor, childbirth. So இதுதான் இது மூணுத்துக்கு வித்தியாசம். The second one, who are these midwives? அப்ப அவங்களுக்கும் கைனகாலஜிஸ்ட் obstetriciansக்கும் என்ன வித்தியாசம்? midwives வந்து பாத்தீங்கன்னா they are exclusively trained how to do vaginal birth. Okay, exclusively trained for this. They are called as midwives. Gynecologist யாரு அப்படின்னா they work with women on their entire health. Women's healthல focused doctors are called as gynecologists. Obstetricians are someone who is specialized with childbirth, pregnancy, preconception, fertility அந்த ஏரியாலும். ஓகே, இதுதான் இந்த மூணு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ மிட்வைஃப்ஸ் வச்சு நடத்துற பர்த் சென்டர்ஸ் இந்தியால இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா we have two places. So one is in Hyderabad and the other one is in Kerala. So you know most of the people they also have emergency things that they address. So emergency இருந்துச்சு அப்படினாலும் what we can do அதுக்குரிய இதுவும் they have their own doctors, set of doctors, gynecologists, obstetricians, surgeons they do have with them. Okay, but mostly it is all about the vaginal birth. So this is the difference. Let me move on. So King Louis 14 ஏன் இப்போ நம்மளோட இந்த பிரெக்னன்சி, சைல்ட் பர்த், லேபர் இதை பத்தி நம்ம பேசும்போது இவர் வராரு நீங்க யோசிக்கலாம். ஸோ ஏன் இவர் வராரு அப்படின்னா அந்த காலத்துல வந்துட்டு சைல்ட் பர்த் எப்படி நடந்துச்சு அப்படின்னா நின்னுட்டு விமன் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. நின்னுட்டு இருக்கும்போது தான் பர்த் கொடுத்தாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு இதுவா இருந்துச்சு. லைக் காலகாலமா வழியா வந்துதான் இருந்துச்சு. ஸோ இவென்ச்சுவலி இந்த கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 22 குழந்தைங்க. அண்ட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விமன் வந்து பர்த் கொடுக்கறத பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். he loves to watch that. அவருக்கு வந்து நீங்க அந்த குயின் வந்துட்டு நின்னுட்டுலாம் பர்த் கொடுக்கும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு அதை பார்க்க முடியல. ஓகே, அவரோட கன்வீனியன்ஸ்க்காக அவருக்கு வந்துட்டு கன்வீனியன்டா இருக்கணும்ன்ற ரீசன்னால he brought in that situation of படுத்துட்டு பர்த் கொடுக்கறது. ஸோ அந்த அந்த ஃபேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ல படுத்து ஆர் லைங் ஆன் யர் பேக் படுத்து பர்த் கொடுக்கற சினாரியோ வந்து கேம் இன்டு பிக்சர். ஸோ டில் தென் women were birthing as in how they were feeling comfortable. அவங்களோட பாடி இன்ஸ்டிங்க்ட் பிரகாரம் they were doing it. But eventually இந்த ஒரு விஷயத்தினாலேயே வந்துட்டு things changed.
ஸோ இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருக்கு. சே ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க படுத்து இருக்கீங்க அப்படின்னா கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். ஸோ குழந்தை வந்து இப்படி படுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை வந்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா இட் ஹாஸ் டு புஷ் அவுட் அண்ட் கம். நீங்க இதே இப்படி இருக்கீங்க அப்படின்னா யூ வில் ஒர்க் வித் கிராவிட்டி, கிராவிட்டி வில் சப்போர்ட் யூ. ஓகே, ஸோ பேபிக்கு அது ஈஸியா இருக்கும். அண்ட் மோரோவர் உங்க இதை எடுத்துக்கோங்க, உங்க பெல்விக் போன் இப்படிதான் இருக்கும், அந்த ஹிப் போன்ஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ குழந்தை வந்து வில் ஸ்லைட் அவுட். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் த பேபி டு ஸ்லைட். நீங்க இப்படி இருக்கும்போது நேரா வந்து ஒரு டர்ன் போட்டு அதுக்கப்புறம் குழந்தை will have to come out. ஸோ இட் இஸ் மேக்கிங் தி ப்ராசஸ் வந்து டிஃபிகல்ட் ஆகும். அதனாலதான் வந்து மெயினா வந்து இந்த சினாரியோ ஐ brought in, what is the difficulty that was happening அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்க கேர் ப்ரொவைடருக்கும் பர்த்திங் மாமுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஹாவ் அ வெரி குட் பாண்டிங். ஓகே, ஏன் ஏன் என் டாக்டரோட எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் அப்படின்னா, இமேஜின் வாட் கைண்ட் ஆஃப் அன் என்விரான்மெண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க when you are trying to be intimate with your partner. ஒரு சேஃபான, you have to feel safe. You have to feel safe உங்க பார்ட்னர் கூட. அந்த பிளேஸ் வேர் யூ ஆர் அது சேஃபா ஃபீல் பண்ணணும். திடுதுப்புன்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் உள்ள வந்தா we won't feel safe. And மைண்ட் காமா இருக்கணும். These are some things that we will expect இல்லைங்களா. The same thing, very same scenario you can expect with your care provider as well. Imagine நீங்க பர்த் கொடுக்கும்போது, so using your private part you're giving birth. So eventually your body will seek that safeness. Safe feel பண்ணனும். Okay, so அந்த safeness எப்போ வரும்? When you have a good bonding with your care provider. Okay, I feel safe with her. அவங்க வந்து கன்சல்டேஷனுக்கு போகும்போதே வந்து கடுகடுன்னு இருந்தா கேட்கிற கேள்விக்கெல்லாம் கடுகடுன்னு பேசும்போது you won't have that bonding. ஸோ அங்கேயே வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ அவங்க பார்க்கும்போதே ஒரு ஹெசிடேஷனோட இருக்கீங்க அப்படின்னா anything and everything வந்து you won't be able to approach them. Okay, it's not about blaming their thing, but it is actually important நம்ம பாடி அதோட நேச்சுரல் ப்ராசஸ செய்யறதுக்கு. Okay, there are a lot of scenarios and studies that have proved this. நம்ம நிறைய இடத்துல வந்து இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் அப்படின்னு. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு உங்க மைண்ட் வந்துட்டு இப்ப நம்ம வேணா 21st centuryல இருக்கலாம், we will know நம்மள என்ன அப்ரோச் பண்ணுதுன்றதெல்லாம் வந்துட்டு we will know ஒரு ஆபத்து வருது கொள்ளுதுன்னா நமக்கு தெரியும். பட் டு ஆர் பிரெயின், நம்மளோட அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பிரெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பொறுத்த வரையிலும் we are still living as an காட்டுவாசி. ஸோ இப்போ அதை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் மாதிரி, இப்ப நான் எதையோ நினைச்சு பயப்படுறேன் அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நான் பயப்படுறேன் அப்படின்னா என் மைண்டை பொறுத்த வரையிலும் புலியோ சிங்கமோ வந்து என்ன அடிக்க வந்துருச்சுன்றதுதான் அதை பர்சீவ் பண்ணி. ஓகே, ஸோ அதை அந்த மாதிரி பர்சீவ் பண்ணிட்டு இம்மிடியேட்டா உங்களுக்கு என்ன பண்ணும், ஒன்னும் நடத்த விட்டு நீங்க ஓடணும். ஓகே, இல்ல அங்கேயே உறைஞ்சு போய் பயந்து நிக்க போறீங்க, இல்லைன்னா அது கூட ஏத்து சண்டை போடணும். ஸோ இந்த 3 சினாரியோஸ் தான் நமக்கு அவைலபிள். இதான் நம்ம பண்ண முடியும் பேசிக்கலி. ஸோ உங்க பிரெயின் எப்பொழுதுமே வந்து அந்த ஆதி காலத்து பேசிஸ்ல தான் இட் இஸ் ஒர்க்கிங், இட் இஸ் வயர்ட் இன் தட் வே. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதான் இப்போ நீங்க லேபர்லயே இருக்கீங்க, சடனா வேகமா சத்தமா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள பூந்துட்டாங்க, ஒரு மேல் டாக்டர், அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, உள்ள வந்து டக்குன்னு வந்துட்டாங்க அப்படின்னா உங்க பாடி அங்க ஒரு நிமிஷம் ஸ்டம்பிள் ஆகும், வெறும் சத்தத்தை கேட்டாலே. ஓகே, யார் என்ன ஏதுன்றத விட்டுருங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்றத விட்டுருங்க. ஓகே, when you're in process, your body is going in a flow, and suddenly when you hear a noise, you get freezed, you get
டக்குன்னு ஒரு ஸ்டம்பிள் நடக்கும். ஓகே, அப்ப என்ன ஆகும்? your birthing will slow down. ஓகே, மைண்ட் வந்து அங்க சேஃபா ஃபீல் பண்ணாது. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இது எப்படி இதெல்லாம் வந்து சம்திங் வேகா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட் யூ கேன் டேக் இஸ், மேல்ஸ் வந்து when they go for passing urine, ஸோ திடீர்னு வந்துட்டு someone வெரி நாய்ஸோட ஸ்டம்பிள் அப் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா immediately it will cut off. ஏன்னா your body is programmed in that way. Okay, another one scenario, நம்ம எப்போ வந்துட்டு யூரின் பாஸ் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. only when you're in a relaxed mode. so நீங்க டென்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா no, automatically when that elimination happens நீங்க ரிலாக்ஸ் ஆவீங்க. ஓகே, so relaxed modeல இருந்தா மட்டும் தான் நம்மளால we can pass through something, not only elimination, anything passing through. ஏன் இந்த passing through அப்படின்னா it's a muscle. Maybe later I'll explain that. So this is very important. That's where your mind and body connection works. Okay, நிறைய பேருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டைலேட் ஆயிருக்கும், சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும், சில பேருக்கு அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கும், ஓப்பன் ஆன சர்விக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும், இல்ல ஒரு பாயிண்ட் ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆனது அப்படியே நின்று போயிருக்கும், ப்ராக்ரஸ் ஆயிருக்காது. லேபர் ப்ராக்ரஸ் ஆகலன்ற டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் த மதர் ஏதோ அவங்க பாஸ்ட் ஆர் ஃபர்ஸ்ட் பர்த்ல நடந்த ஏதோ ஒரு ட்ராமாட்டிக் இஷ்யூவை நினைச்சு ஃபியர் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபியரை ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் திஸ் கேன் ஹேப்பன். ஆர் லேபர் ரூம்ல சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட், சம்திங் அன்பிளசன்ட் டு மதர் ஹேஸ் ஹேப்பன்ட் அப்படின்னாலும் it will pass down. So that's where your mind and body connection is highly important, not only in labor, in every other aspect of your life. Okay, so it has to work together, go together, and in every scenario you will have to feel safe. That is highly important. So labor nu மட்டும் பார்க்காதீங்க, லைஃப்ல எனி scenarios you will have to feel safe. நம்ம சேஃபா ஃபீல் பண்ணும்போது தான் we can be our own self, right? So this is why I want to stress how much it is important to have a good relationship with your care provider. So all these things நான் கொஞ்சம் குயிக்கா பாஸ் பண்ணிடுறேன் so that we can spend some more time on discussion as well. So இந்த கார்டினல் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பேபி வந்து லேபர் ஸ்டார்ட் ஆகி பேபி வெளியே வர ஆரம்பிக்குது பாத்தீங்களா. ஸோ அந்த ஃபேஸஸை வந்துட்டு கார்டினல் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெல்விஸ்குள்ள பேபியோட ஹெட் வந்து என்கேஜ் ஆகும். That's called as engagement, enter ஆகும் பெல்விஸ்குள்ள. ஓகே, அண்ட் பெல்விஸ்ல it will travel, it will descend. So இந்த மாதிரி descend ஆகும் something through your pelvis. ஓகே, பேபி descend ஆகுறது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த descend ஆகும்போது உங்க வெஜைனல் ஓப்பனிங்ல வந்துட்டு you can touch and see your baby's head. So that's where லைட்டா அந்த ஹெட் வந்து வெளியில தெரியும் போது it's called fluxion. ஓகே, அப்பியர் ஆகுது. அண்ட் அடுத்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் வெளியே வரும். ஓகே, எக்ஸ்டென்ஷன் நடக்கும். ஹெட் வெளியே வந்த பிறகு பாத்தீங்கன்னா there will be a pause. அந்த இடத்துல வந்து இட்ஸ் நாட் லேபர் ஸ்டாப் ஆகல. ஓகே, பாஸ் நடக்குது. ஏன் அப்படின்னா ஹெட் வந்து டைனி when compared to your shoulders. ஓகே, இருக்கிறதுலே பிகஸ்ட் இது வந்து நம்மளோட ஷோல்டர் தான். ஓகேங்களா, ஸோ ஷோல்டர் ஹாஸ் டு பாஸ் த்ரூ தட் ஓப்பனிங். ஹெட் வெளியே வந்துருவாரு. ஓகே, அந்த ஷோல்டர் அகாமடேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஹெட் இப்படி வராங்களா, ஷோல்டர் வந்து எப்படி அகாமடேட் பண்ண முடியும்? இப்படியே வந்தாங்கன்னா, இப்படியே ஷோல்டர் வந்துச்சுன்னா இட் கேனாட் பாஸ் த்ரூ. ஸோ இட் வில் டேக் தி டயகனல் பொசிஷன். அப்பதான் இட் கேன் கம் அவுட், இட் கேன் அகாமடேட் மோர் இல்லைங்களா. ஸோ ஹெட் வந்தோடனே there will be a pause and baby will rotate. It's called as internal rotation. அந்த internal rotationக்கு அப்புறம் the baby comes out. Shoulders slide out ஆயிட்டு then the entire body will easily slide out along with umbilical cord, and after some time வந்து placenta இது எல்லாமே வந்துட்டு slide out ஆகும். So that's called as expulsion. These are the different cardinal movements that you can see in the labor. So again I'll tell you what all you can do. So labor is not easy. Lots of pain and everything is included, but
It's not something new to human beings வந்து it's something not new. காலங்காலமா it is happening தான். It's a natural process, just like how you eliminate, right? It's a natural process. But how are we trying to do this? எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்றோம், எப்படி நம்ம இதை பண்ண பாக்குறோம், எப்படி ஹேண்டில் பண்றோம், these things varies. Okay, so some coping mechanisms during labor that you can do, mostly வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. So that's actually wrong. Okay, so movements should be there. நீங்க மூவ், இப்போ பேபியோட ஹெட் வந்து என்கேஜ் ஆகவே இல்லை, பெல்விஸ்ல வந்து உட்காரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க மூவ் ஆக 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 the more you give movement, you will have your body gut feeling இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, தூக்கத்துல இருக்கும் போதே திடீர்னு கரண்ட் படுக்கணும்னு தோணும், ஆட்டோமேட்டிக்லி இட் டஸ். ஓகே, ஸோ அந்த பாடி இன்ட்யூஷன் இட் சேஸ் நீங்க இன்ஃபேக்ட் தோ நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் திரும்பி படுக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாடி வந்து வில் கீப் சிக்னலிங் யூ. இல்ல இப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கேன், ஏஞ்சி நிக்கணும், முதுகு வலிக்குது, யூ ஃபீல் ஆல் தட் இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுக்கு லேபர்லயும் தோணும், இல்ல இப்ப எனக்கு ஏஞ்சி நிக்கணும், ஐ வாண்ட் டு சிட் ஆன் அ பர்த் பால், பர்த்திங் ஸ்டூல்ல உட்காரணும், ஐ வாண்ட் டு ஸ்வே, நடக்கணும், ஆர் சம்வேர் லீன் பண்ணணும். இந்த மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாடிக்கு என்ன தேவையோ இட் வில் கீப் சேயிங். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எந்த இன்டர்வென்ஷன்ஸும் நடக்கல, லைக் ஐவி போடல ஆர் அனஸ்தீஷியா லைக் எபிடியூரல், இதெல்லாம் நீங்க எதுவும் எடுக்கல அப்படின்னா you will still be in your conscious, so you will be able to keep doing your movements as per your body. So இந்த மாதிரி இருக்கும்போது, so movements is important. Okay, changing positions during labor is important. Along with this you can do massages. So see, one more important thing is that you can always have your partner during your labor. Only certain hospitals do allow this, so it's not a privilege that is given to certain people. privilege கிடையாது, it's our right, but அது வந்து வேற ஆனதுனால அது privilege இது மாதிரி ஆகிடுச்சு. So explore options where they let you take your partner. So if you're taking your partner, that would be the நிறைய moral support உங்களுக்கு இருக்கும். The most in and out of you வந்து your partner knows. So when a known person is with you, that gives you இன்னும் நிறைய strength உங்களுக்கு கொடுக்கும். Okay, so you can ask your partner வந்து massages பண்ண சொல்லலாம். இல்ல say for example ஏதோ ஒரு சினாரியோல என் பார்ட்னர் இங்க இல்ல, he is in abroad, so இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வரும்போது we have someone called as doula. So they are again trained to support you during your labor. So அந்த மொமெண்ட்ல வாட் உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைப்படும், என்ன தேவை இப்படின்றதெல்லாம் வந்துட்டு they will guide you. உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு பதிலா அவங்க டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் decision making is your responsibility. It's your right. Nobody is going to take away. So you have someone called as doula. You can hire them. Okay, so they will work with you. So massages, positions, that is movements change பண்ணிட்டே இருக்கிறது. Breathing techniques. So that is different types of breathing techniques. So one such வந்து பாத்தீங்கன்னா abdominal breathing ன்னுவாங்க. உங்க வயித்துல கை வச்சுட்டு just பிரீத்திங் கூட நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல, உங்க பெல்லி மேல கை வச்சுட்டு ஜஸ்ட் அது வெளியில வரதும் உள்ள போறதையும் மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இட்ஸ் கால்ட் அஸ் அப்டாமினல் பிரீத்திங். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து லைட்ஸ் டிம் பண்றது வந்து வில் கிவ் சம் கம்ஃபர்ட். ஏன் அப்படின்னா யூஸ்வலாவே லைட்ஸ் வந்து டிம்மா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மெலட்டோனின் நிறைய சுரக்கும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் பேசிக்லி. ஓகே, சோ எப்போ உங்களுக்கு தூக்கம் வரும், மைண்ட் காம் டவுனா இருந்துச்சுன்னா தான் தூக்கம் வரும். நீங்க மைண்ட்ல வந்துட்டு ஒரு டென்ஷன் ஆர் சம்திங் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நிறைய தாட்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளால தூங்க முடியாது. டிஸ்டர்ப்டு மைண்டா இருக்குன்னா தூங்க முடியாது. ஸோ நீங்க ரிலாக்ஸ் ஆனாதான் தூங்க முடியும். ஸோ இங்க 2 things you can observe. ஸோ நீங்க ரிலாக்ஸ் ஆகும்போது பாடி வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்து அது நார்மலா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், லேபர்ல இருக்கீங்கன்னா லேபருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இட் வில் டூ. ஸோ ஒரு விதத்துல மைண்ட் அண்ட் பாடியை நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்க. ஸோ யூ கேன் ரெஸ்ட் யுவர் செல்ஃப். So it helps in double the way. Okay, and progressive relaxation. ஒரு பாடி பார்ட்டை வந்து ஸ்லோவா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓகே டாப் டு பாட்டம் ரிலாக்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் என் ஹெட் ரிலாக்ஸ் ஆகுது, என்னோட ஐஸ் ரிலாக்ஸ் ஆகுது. யூ ஆர் ஜஸ்ட் கமாண்டிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் டாக்கிங் டு யுவர் பாடி. பேசி கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்றது. செலக்டிவ் ரிலாக்ஸேஷன்னா
ஃபோக்கஸிங் ஆன் ஒன் பார்ட் அலோன், உங்க யூட்ரஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அது ரிலாக்ஸ் பண்றது. ப்ரோக்ரஸிவ் ரிலீஸ் இஸ் நத்திங் பட் டென்ஷனா அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு சில சமயம் நம்மளே அறியாம வந்து பாத்தீங்கன்னா மசில் அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும், நமக்கே தெரியாது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ரிலீஸ் அவுட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் எலிமினேஷன். முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்க ரிலாக்ஸ் ஆனா மட்டும்தான் யூ கேன் எலிமினேட். ஸோ டியூரிங் யூர் லேபர் ப்ராசஸ் ஆஃப்னா எலிமினேட் பண்றது இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஆஃப்னா தண்ணி குடிச்சுக்கிறது இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். இட் வில் ஆல்சோ மெயின்டைன் யுவர் அம்னியாட்டிக் ஃப்ளூவிட் லெவல். பிளஸ் பசி எடுத்துச்சுன்னா யூ வில் ஹேவ் டு ஈட். பட் தீஸ் திங்ஸ் வில் பி ரெஸ்ட்ரிக்டட். இமேஜினிங் what if you have to go through C-section? Okay, you have a time gap between the food and C-section. So imagining that these will be restricted. But ஏன் இது வந்து லேபர்னு கூப்பிட்டாங்க? நம்ம யூஸ்வலா லேபர் டேர்ம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தான் லேபர்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இமேஜின் ஹவு மச் எஃபர்ட் உங்க உடம்பு போடுது அந்த இடத்துல, ஹவு மச் இட் இஸ் கோயிங் த்ரூ. இதுக்கு எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கும்? You will have to drink water. You will be sweating. So அதெல்லாம் வந்து you will have to compensate. Energy lose ஆகும். You will have to have something for that. So it is highly important to hydrate yourself and do elimination process often. So again, elimination process la, in the name of eliminating, you will relax your body and mind. Okay, again, two benefits. Meditation, calming your mind. Mostly வந்து பாத்தீங்கன்னா mind focus, body focus. Body and mind should work together. Okay, and then next, informed consent. So like we already have had couple of discussions before. Informed consent na, இப்ப நான் சொல்றேன், imagining your care provider is telling you இல்ல லேபர் ப்ராக்ரஸ் ஆகல, நம்ம வந்து இது லேபர் ப்ராக்ரஸ் இல்ல, பெருசா கான்ட்ராக்ஷன்ஸ் இல்ல, நம்ம இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இன்டியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இல்ல. ஸோ தட் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன். டேர்ம் சொல்லிட்டா மட்டும் போதுன்றது கிடையாது. வாட் இஸ் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்? இதை பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? இது யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணணும்னா பிரெயின்னு சொல்லிட்டு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது கூட வரப்போற ரிஸ்க் அண்ட் வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ். ஓகே, அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் என்ன? ஓகே, and what is their intuition says and what your intuition says about this. Okay, இப்பவே பண்ணணுமா இல்ல கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாமா நம்ம, or is it an immediate call இல்ல can we wait for some more time? Okay, decision making finally. So இப்படி எல்லா aspect informations உங்களுக்கு கொடுத்த பிறகு finally when you make a decision ஆனா அது பேர் informed consent. நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது மட்டும் informed consent கிடையாது. You will have to know the end-to-end thing. So is it an immediate call, emergency call, or just an intuition of your care provider? It's okay, we'll finish it off early in the month. These things we will have to know. So in the place la na sonna, if we know the terms, avanga enna panna poranga or enna I am going through, and the terms நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல you can save time in avoiding the explanations from your care provider. That will save you some time. So what are the various interventions that you can look out or you have to know appadina? I'm just quickly going through this. So cephalopelvic disproportion nu solluvaanga. So where unga pelvic is too small and the baby is too big to fit into it. Most of the cases it is not true. Okay, your pelvic bone, your hip, everything expands. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்டட் சைஸ்ல பேபி வந்தா மட்டும்தான் இட் கேன் புஷ் த்ரூன்னா அதுக்கு தெரியாது. ஓகே, இஃப் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா வாட் எவர் பி தி பேபி சைஸ் இட் கேன் புஷ் இட் அவுட். ஓகே, your pelvic bone adjust. your பேபியோட போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கல்லுல எல்லாம் ஃபியூஸ் ஆகாம தான் இருக்கும். ஓகே, அந்த வெஜைனல் வழியா வரும்போது டிராவல் பண்ணி வரும்போதுதான் இட் வில் கெட் ஃபியூஸ் டுகெதர். ஓகே, ஸோ அன்ஃபியூஸ்டா தான் இருக்கும், சாஃப்டா இருக்கும், சாஃப்ட் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ப்ராசஸ்ல வரும்போது இட் கெட் மோல்டட். அண்ட் யூ கேன் சி சில குழந்தைங்க வந்து பிறந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ரவுண்டா இருக்காது, கொஞ்சம் கூரா இருக்கும், ஆர் சம் கொஞ்சம் ஸ்பேஸ் ஷேப் வந்து கொஞ்சம் அன்இவனா இருக்கும். இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் போன்ஸ் ஆர் வெரி சாஃப்ட். நம்மள மாதிரி திக் ஸ்கல் இல்ல, ஸோ இப்படியே ரிஜிட் இதுவா இருக்கிறதுக்கு இட் இஸ் சாஃப்ட்
so that it can accommodate vaginal birth பண்ணும்போது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, பட் இவென்ச்சுவலி அந்த ஹெட் வந்து நார்மல் ரவுண்ட் ஷேப்புக்கு போயிடும். ஓகே, தென் இண்டக்ஷன். இண்டக்ஷன் என்ன அப்படின்னா, யூட்ரஸ் கான்ட்ராக்ட் பண்ணல, ஸோ லேபரை நம்மளே பிகின் பண்ணிடுவோம் ராதர் தென் வெயிட்டிங் ஃபார் இட் டு பிகின்றப்போ இண்டக்ஷன் பண்ணுவாங்க. ஆக்மெண்டேஷன் வந்து ப்ராக்ரஸ் இல்ல, ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் அ இன்டர்வென்ஷன் ப்ராசஸ், ஆக்மெண்ட் பண்ணுவாங்க. யூ ஹேவ் ஜெல்ஸ், யூ ஹேவ் வேரியஸ் அதர் டேப்லெட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. எபிடியூரல் என்னன்னா உங்க ஸ்பைன்ல வந்து இன்ஜெக்ஷன் போடுறது, ஹிப் ரீஜன்ல இருந்து கால் வரைக்கும் நம் பண்ணிடும். எபிசையோட்டோமி. எபிசையோட்டோமினா ஹெட் வந்து வெளியில வரல, ஸோ வெளியில வந்து பேபி ஹெட் வெளில வர வைக்கிறதுக்காக ஸோ உங்களோட வஜைனல் ஓப்பனிங்ல பேக் சைட் வந்து ஒரு சின்ன கட் மாதிரி கட் பண்ணுவாங்க, ஸோ தட் இட் கேன் அகாமடேட் பேபி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் கட்ஸ். ஸோ இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ்லயும் நடக்கலாம், டேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஜஸ்ட் டு அகாமடேட் த பேபிஸ் ஹெட் கட் பண்றதும் இட் இஸ் தேர். ஸ்வீப்பிங் தி மெம்பரைன்ஸ் அப்படின்னா வாட்டர் பிரேக் ஆகல, பட் வந்து கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு அந்த மவுத் ஆஃப் த கேனல்ல இப்படி ஸ்வீப் பண்ணி அந்த கனெக்ஷனை வந்து கட் ஆஃப் பண்ணுவாங்க, ஸோ தட் யுவர் வாட்டர் பிரேக்ஸ். ஓகே, திஸ் இஸ் another intervention. அண்ட் வேக்யூம் அண்ட் ஃபோர்செப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். வேக்யூம் வச்சு பேபியை புல் அவுட் பண்றது, ஃபோர்செப்ஸ் வச்சு எடுக்கிறது, ஐவி ஃப்ளூவிட் இது பண்றது. another one thing that you can come across வந்து லோ அம்னியோட்டிக் ஃப்ளூவிட். வாட்டர் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூவிட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்வாங்க. ஸோ இதோட நார்மல் லெவல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 to 18, பட் ஸ்டில் 4 to 20க்குள்ள எவ்வளோ லெவல் இருந்தாலும் vaginal birth possibilities are there. Okay, maybe with an intervention. Okay, so it depends. So it depends on various factors. So this is the but overall concept. Mutual cord அப்படின்னா கொடி சுத்தி பிறக்கிறது, அதாவது umbilical cord வந்து கழுத்துல இருக்கிறது. So there is a misconception here. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, umbilical cord கழுத்து பேபி கழுத்துல இருக்கும்போது பேபியால பிரீத் பண்ண முடியாது, so we will have to go in for C-section னு சொல்லிட்டு there is a thing. But what we have to notice here and know here அப்படின்றது பாத்தீங்கன்னா, பேபி வந்து நம்மள மாதிரி நோஸ் வழியா பிரீத் பண்ண மாட்டாங்க. ஓகே, they breathe via umbilical cord. ஸோ யூஸ்வலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, umbilical cord கழுத்தை நெரிச்சிருச்சு அப்படின்னா பேபி வந்து பிரீத் பண்ண முடியாதுன்னு there is a statement, but that's not true because babies வந்து they breathe via the umbilical cord. Okay, the moment அவங்க வெளியே வந்த பிறகுதான் their lungs starts to function. Okay, so they're not breathing via nose. So cord around the neck வந்து it's not a reason to have a C-section. And fetal head வந்து engage ஆகல pelvisல, so this is something already we discussed இல்லைங்களா. So you have to give a lot of movements, and there are certain other things as well that you will have to do so that eventually it will get engaged. There is also something, baby வந்து straight இருக்காங்க, engage ஆகாம upside down இல்லாம different positionsல பேபி இருப்பாங்க. ஓகே, ஹெட் கீழே இல்லாம கால் கீழே இருக்கும். that is one of the difficult positions for vaginal birth, but it is doable. Not something not doable, but difficult position அவ்வளவுதான். And breech babies வாங்க, இப்படி ஹாரிசாண்டலா இருப்பாங்க. So there are ways to rotate this baby and engage the head. So I think there is a procedure called as ECV, I guess so. So either they don't practice in hospitals, but midwives they will practice. அதாவது தொட்டில் படுக்க வைக்கிற மாதிரி மதரை படுக்க வச்சுட்டு they will swag in a position so that the baby gets rotated, and hand rotating. They have certain techniques. So that safest way of doing is known only to midwives, because it's a there was a suggestion taking மாதிரி பண்ணாங்க, why in hospitals it is not practiced அப்படின்னு சொல்லிட்டு. So doctors felt they are not trained, they are not feeling safe enough or confident enough to
practice this அப்படின்ற மாதிரி. So but this is practiced in birth centers. Midwives do this. So that's one thing. Okay, apart from these things, so I'll slightly touch upon these points. So almost most of the things we have discussed, and we can wind up there. Mind and body connection பத்தி நம்ம discuss பண்ணோம். Now we know the importance. It is it's has to be concentrated. அதே மாதிரி jaw and cervix connection இருக்கு. So cervix is one of your part, so which will open up. அதனால baby வந்து can slide out. So you can just go through the body parts just because time constraints இருக்கனால I'm not going in detail. What is this jaw and cervix connection அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. You can do it and see. நீங்க வந்து உங்க பல்ல வந்து இறுக்கமா கடிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் see உங்களோட pelvic region, vaginal region வந்து டைட்டன் ஆயிருக்கும். Only when you clench your teeth or when you're doing frowning and the negative, okay, I won't term it as negative, but when you do that frowning or when you shout, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து your pelvic region, vaginal region டைட்டன் ஆகும். So what are you doing? லேபர்ல வந்து நம்ம கத்தும் போதோ ஆர் ஃபேஸஸ் வந்து ஃப்ரவுன் பண்ணும்போதோ டீத்தை கடிக்கும் போதோ ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் அப் ஆகி இருக்கிற ஒரு ரீஜன்ல தான் பேபி வெளில வர முடியும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாம we are tightening it up. We are making the process little difficult. Okay, so this is something we need to be conscious about. இதே நீங்க ஸ்மைல் பண்ணி பாருங்க ஆர் வந்துட்டு நார்மலா ஃபேஸை வச்சு பாருங்க, you will feel that your vaginal region is also normal. You can try this out. So this connection is also important, that you can consciously, okay, na clench pandrena, tighten pandrena, frown pandrena, you can check it out. So this connection also helps. It's directly connected. And sphincter muscles, in the muscles I told you elimination appo. So elimination process, your birthing process, it's all same. ஏன் அப்படின்னா ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா your sphincter muscles வந்து ஓப்பன் ஆகணும். sphincter muscles எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்க ரிலாக்ஸா இருந்தா தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க எலிமினேட் பண்ணனாலும் you will have to go relax. அப்பதான் உங்க sphincter muscles ஓப்பன் ஆகும். You can eliminate. பேபி வெளில வரணும்னாலும் you have to relax so that sphincter muscles ஓப்பன் ஆகும். Baby comes into the world. Okay, that's the importance of sphincter muscles. Midwives வந்துட்டு you know they talk a lot about sphincter muscles. The law of sphincter muscles அப்படின்னு சொல்லியே that is a thing that you can go and read. Birth plan we already discussed. Vaginal birth after C-section is nothing but you have the chance. It is possible for vaginal birth after having first baby as C-section. But இதோட risk factors, உங்களோட first C-section என்ன ரீசன்னால அது C-sectionல end up ஆச்சு, so what are the things you have to concentrate, and the risk factorsலாம் you will have to discuss with your doctors. But it is doable. Based on this risk factors analysis அப்புறம் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு உங்க கேர் ப்ரொவைடர் சொல்லுவாங்க. It is doable. Next one, golden hour. So baby பிறந்த first hour is called as golden hour. Why அப்படின்னா 3 விஷயங்கள் முக்கியமா we will have to concentrate. அந்த first hourல பண்ணியே ஆகணும். அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா breast feeding. அப்போ வந்துட்டு தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கொலஸ்ட்ரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், எல்லோவிஷ் கலர்ல ஒரு மில்க் வரும். இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஹவர்ல அதை கொடுக்கணும். மீதி ஆல் த ப்ரொசீஜர்ஸ் யூ கேன் ஹேவ் இட் ஆஃப்டர் தி 1 hour. எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. யூ வில் ஹேவ் டு டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ் வித் யோர் கேர் ப்ரொவைடர் பிஃபோர் ஹேண்ட் அவே. ஸோ this is the plan I have. So what is your opinion? You will have to discuss everything, having open conversation with them. Okay, so breastfeeding is highly important. பேபி வெளில வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்டொமக் மேல, மதரோட ஸ்டொமக் மேல பேபியை போட்டா ஆட்டோமேட்டிக்லி தி பேபி வில் கிரால், பிரெஸ்டுக்கு போகும், லாச் பண்ணி பேபி வில் ஸ்டார்ட் டு பிரெஸ்ட் ஃபீட். எப்படி இது அப்படின்னா பேபி உள்ள வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூவிட்ல தான் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அம்னியோட்டிக் ஃப்ளூவிடோட ஸ்மெல்லும் உங்களோட பிரெஸ்ட்ல நிப்பிள் சுத்தி ஒரு என்சைம் வந்து சுரக்கும். ஓகே, அதோட ஸ்மெல்லும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இட் அட்ராக்ட்ஸ் பேபி. பேபி ஆட்டோமேட்டிக்கா கிரால் பண்ணி, இட்ஸ் கால்ட் அஸ் பிரெஸ்ட் கிரால்னு சொல்லுவாங்க. பேபி ஆட்டோமேட்டிக்கா கிரால் பண்ணி கம்ஸ் டு பிரெஸ்ட்.
ஸோ இட் ஃபீல்ஸ் சேஃப். புது என்விரான்மெண்ட்டுக்கு வெளியே வந்திருக்காங்க பேபி. ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே புதுசு. ஸோ வென் அந்த சேம் ஃபீலிங் வந்து அங்க உள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல் அவங்களுக்கு கிடைக்கும் போது தே ஃபீல் சேஃப். அதனாலதான் டியூரிங் யோர் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் பேபிஸ் வந்து பால் குடிக்கிற மாதிரியே தெரியாது, ஆனா சும்மா 1 hour கிட்ட எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா தட் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபுட் ஃபார் பேபி, இட்ஸ் மோர் தென் ஃபுட்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை இட் இஸ் அட்ரஸ் லைக் தட். சேஃப்னஸ், கம்ஃபர்ட், செக்யூர்னஸ், இது எல்லாமே they get it over there while breastfeeding. Okay, so breastfeeding is highly important. Second thing is delayed cord clamping. ஸோ umbilical cord வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும், இமீடியட்டா கட் பண்ணக்கூடாது. பிகாஸ் பிளாசண்டா மூலியமா தான் வந்து பிளாசண்டால இருந்து umbilical cord மூலியமா தான் பேபிக்கு எல்லா நியூட்ரிஷன், பிளட் சப்ளை, எவ்ரிதிங் வாஸ் கோயிங் ஆன். ஓகே, பாப்பா வெளியே வந்த பிறகும் பிளசண்டா வெளியே வந்த பிறகும் அந்த இருக்கிற பேலன்ஸ் பிளட் இருக்கு இல்லைங்களா, இட் வில் கீப் டிராவலிங் த்ரூ தட் umbilical cord டு பேபி. இட் இஸ் ஹைலி 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 நியூட்ரிஷியஸ். அந்த பேபிக்கு வர ஃபர்ஸ்ட் அந்த இம்யூன் சிஸ்டம் அவங்களுக்கு டெவலப் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா ஆன்டிபாடிஸ் எவ்ரிதிங் வில் கம் த்ரூ திஸ் பிளட், அந்த பிளட் தட் ஸ்டோர்ட் இன் தி பிளாசண்டா. ஸோ நீங்க அதை பாத்தீங்கன்னா அந்த umbilical cord நீங்க டைம் ஆக 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 இட் வில் சேஞ்ச் கலர். யூ கேன் சி த பிளட் இஸ் ஆல் வந்து பேபிக்கு பாஸ் அவுட் ஆனது, யூ கேன் சி இட், அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு கிவ் சம் டைம், அதுக்கப்புறம் அந்த கார்ட் நீங்க கட் பண்ணலாம். ஓகே, if you have some interest on stem cell அந்த மாதிரி if you are interested அதுவும் before hand you can research பண்ணி வச்சுக்கலாம் if you are going to do for it. But most best way is to இந்த blood வந்து பேபிக்கு பாஸ் த்ரூ பண்றது. ஓகே, so delayed cord clamping. Third is skin to skin contact. So say for example mother வந்து unconscious இருக்காங்க அப்படின்னா கூட even father can do skin to skin contact. So it will nourish the baby. Okay, so it gives them a secure feel again. So it is also very much important that we do skin to skin contact in the golden hour. First 1 hour baby பிறந்த உடனே breastfeeding, skin to skin contact, delayed cord clamping we will have to do. இது வந்து vaginal birthல மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல, C sectionஆ இருந்தாலும் நம்ம தாராளமாக பண்ண முடியும். There is also something called as gentle C section where even the partner can be with the mother. C section அப்போ okay, just that thing, if you're not comfortable அப்படின்னா ஒரு screen மாதிரி போட்டுருவாங்க, you won't be able to see the operating stuffs எல்லாம், but you will be able to be with your partner. Okay, these things you will have to discuss beforehand because at the time of thing இதெல்லாம் வந்துட்டு we cannot talk and decide இல்லைங்களா. That's the thing. And very important stuff, postpartum, just a bit about it. So in the 9 months ஹார்மோன்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருந்திருக்கும். Okay, and now everything is again falling back to its place after pregnancy. எல்லாமே it's getting settled down. இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா you have a little human who is constantly மதரோட attention seek பண்ணிட்டு இருக்காங்க. Okay, so it's an additional thing that is coming up and you will have lochia. So we think அது period நம்ம நினைப்போம், but it's called as lochia flow. ஏன் அப்படின்னா பிளாசண்டா உங்க யூட்ரஸோட தான் அட்டாச் ஆகியிருக்கும். பிளாசண்டா டெலிவர் ஆகி வரும்போது இட் ஆல்மோஸ்ட் லீவ்ஸ் ஒரு பிளேட் சைஸ் அளவுக்கு ஒரு wound will be created in uterus. ஓகே, ஸோ அந்த அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிற மீதி ரிமைன்ஸ், யூட்ரஸ்குள்ள இருக்கிற ரிமைன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த லாச்சியா ஃப்ளோல தான் உங்களுக்கு கிளீன் அப் ஆகும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு உங்க பாடிக்கு வந்து அந்த ஹீல் ஆகுற டைமிங் கொடுக்கணும். ஓகே, இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். உடனே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணணும், இது பண்ணணும், இட்ஸ் நாட் அபவுட், இட்ஸ் நாட் சம்திங் டு பி போர்ட்ரேட் அஸ் சூப்பர் உமன். யூ ஹேவ் டு கிவ் யுவர் செல்ஃப் ரெஸ்ட். ஒரு லிட்டில் ஹியூமரை உங்களுக்குள்ள நீங்க நரிஷ் பண்ணிருக்கீங்க, the baby has come out and the little human is constantா உங்க attention seek பண்ணிட்டு இருக்காங்க. So much lot of changes. Okay, so the baby மட்டும் born ஆகல, the mother is also again reborn at this situation. So partners ஓட support, family support, it's highly important. So family support ன்னு வரும்போது it's not that you will have to take care of the baby. பேபியை வந்து மதர் கிட்ட இருந்து புல்லவே பண்றது கிடையாது. Okay, so family support is highly important in taking care of the other household things. And when mother wants to sleep, you can taking care of the baby. Okay, so there is a misconception, that's why I want to address. நிறைய பேர் வந்து taking careன்றது வந்து பாத்தீங்கன்னா
it is assumed to pull away the baby from mother. No, highly important that they need to be together and father needs to be there. Skin to skin can be given very often even after birth. So mother can do that, father can do that. So okay, so these are certain things that we need to concentrate. And one more thing enna abdina, there are some certain things called as postpartum blues, postpartum depression. Okay, since because on the overwhelmingness idella nariya irukku, please go through things about these things. So உங்களுக்கு அவேரா இருக்கும் when it is happening to you, if at all. You will know என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது we will be aware of முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. இல்லைன்னா அந்த மொமெண்ட்ல it will be like too vague. என்ன நடக்குது, why is this all happening, guilty feeling, am I doing my best as a mother? So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா you will have to, it's a phase of postpartum. Okay, so though it was only about till childbirth, but I really wanted to explain postpartum pati because we have lot of issues happening at that time, and partners are not able to understand what mother actually needs because mother is not even able to understand what she needs. So that's how the phase be. So everything goes together when the partner and the mother stays together, and you have all sorts of open conversations, learn about these things, researching, gaining the enough knowledge வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து it will support you through this phase. So this is all about the content today, pregnancy to childbirth and some aspects of the golden hour and postpartum as well. So if you have any questions ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, yeah, I'm very happy to take it up. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உண்மையிலேயே எனக்கு தான் கஷ்டமா இருக்கு மேடம். ஆக்சுவலா அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஃபங்க்ஷன்ல, முக்கியமான ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன். It's okay, no problem. It's okay sir, no problem. Yeah, I can understand. கேட்கலாம். அதான் சொல்லுங்கய்யா. சொல்லுங்க சார். இல்ல டவுட்ஸ் இருந்தா டவுட்ஸ் கேட்கட்டும், நான் ரெக்கார்டிங் முடிச்சுக்கலாம். ஓகே, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி இல்ல ஆஃப் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் முடிச்சிடலாம். கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கட்டும். யாருக்குன்னா கொஸ்டின்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யாருக்குன்னா கொஸ்டின்ஸ் இருக்கா? தேவிலட்சுமி, சரத் பாபு, குமார், ரவி, நடராஜன், வசந்தா, மூலிகை மகேந்திரன் ஐயா, தனசேகர், தன்ராஜ். நன்றிகள் மேடம், எல்லாமே புரிந்தது. தேங்க்யூ சார். நல்லாவே இருந்தது. என்ன கொஞ்சம் மெடிக்கலா இருந்தது, கொஞ்சம் அதிகமாக ஆங்கிலம் இருந்ததுனால, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஆங்கிலத்தால் தான் சொல்ல முடியும். அதை தவிர்த்து ஏன்னா எல்லாருக்கும் ஆங்கிலம் புரியும்ன்றது அது ஒரு கட்டம், அது ஒரு இது. ஆனா நல்லா இருந்தது. ஆனா ஒரு சில விஷயங்கள் மறைச்சு சொல்லும் போது சொல்லித்தான் ஆகணும், வேற அது டைரக்டா தமிழ்ல சொல்ல முடியாதுன்றதுனால ஆங்கில கலந்த வார்த்தைகள் சொல்றது நல்லது. கொஞ்சம் மெடிக்கலாவும் இருந்தது. நல்லா இருந்தது மேடம். யா, தேங்க்யூ சார். புரியுது. பட் ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப ஆக்சுவலா ஃபில்டர் அவுட் பண்ணி தான் நான் கொண்டு வந்தேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படின்னா மேற்கொண்ட பீப்புள் வந்து ரிசர்ச் பண்றதுக்கும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இல்லைங்களா? சோ it was கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த சொல்றேன், இது பேசிக் இன்ட்ரோ கிளாஸ் மட்டுமே. இன்ட்ரோ மட்டும் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னும் அடிஷனலா நீங்க எவ்வளவு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கபிலன் சார் சொல்லிட்டாரு, நீங்க அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. It's almost 9 to 12 hours session. எஸ், எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீங்க வந்து அட்லீஸ்ட் மந்த்லி 1 or 2 கிளாஸஸ் கொடுங்க எனக்கு, இதே சேம் டாபிக்ல, டிஃபரெண்ட் வே ஆஃப் திங்கிங்ல. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம பப்ளிக் பீப்புள் அந்த இடத்துக்கு போய் சேர்க்கணும்னு நினைச்சா நம்ம சேர்க்க முடியல. வே ஆஃப் அப்ரோச்சஸ் நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஒரு மெடிக்கல் டேர்ம்ல பேசினாலும் பப்ளிக் நம்ம புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் புரியாமையும் போகுது. நானும் நிறைய விஷயத்த உணர்ந்து இருக்கேன். பட் ஒரு சில வார்த்தைகள் அப்படி சொன்னா மட்டும்தான் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா வந்து அது வேற மாதிரி போயிடும். அது ஒரு சில வார்த்தைகள் நுட்பமான ஒரு அந்த வார்த்தையை வந்து லைட்டா ஒரு ஸ்லாங் மாத்தினா கூட டிஃபரன்ஸ் மாறும்.
ஐ அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப இதுவா பேசியிருக்கீங்க, ரொம்ப அற்புதம். ஏன்னா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஆக்சுவலி. உண்மையிலேயே ஒரு மேரேஜ் இல்லைனால போக்கஸ் இங்க இருக்கு, அதுதான் விஷயம். புரியுது. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. யாருன்னா டவுட்ஸ் இருக்கா? மூலிகா மகேந்திரன் ஐயா, உமரேஷ் ஐயா ஐயா. அம்மா நான் மூலிகை மகேந்திரன். ஆமா, கருத்தத்துவம் பிரசவம் அப்படின்னு நான் பாத்தீங்க அப்படின்னா கல்வியில 2 கல்வி இருக்கு. படித்த கல்வி ஒன்று, படைத்த கல்வி ஒன்று. நான் பேசுவது படைத்த கல்வி. ஆனா அதை லேபால செக் பண்ண முடியாது, அதை நானும் சொல்லிடுறேன். படித்த கல்வி என்பது இது என்னன்னா தவம் செய்து ஞானத்தால் அறிவது படைத்த கல்வி. படித்த கல்வின்றது அங்க என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ, என்ன படிச்சிருக்கீங்களோ அது கொடுக்குறீங்க. என்ன ஒண்ணுன்னா, நான் 5வது தான் படிச்சிருக்கேன், அதனால நீங்க ஐபிசில நடத்துனீங்க நீங்க இங்கிலீஷ். உண்மையாவே ஐயா இதுக்கு முன்னாடி நானே அதான் சொல்லலான்னு இருந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி ஐயா சொல்லிட்டாரு ஐபிசில போது 5வது தான் படிச்சிருக்கேன் நானு. எனக்கு அதனால புரியல. கொஞ்சம் நான் என்னன்னா தமிழ்ல நடத்துவேன். கரு எப்படி உற்பத்தி ஆகிறது, இறைநிலை பிரகாரம் எப்படி உற்பத்தி ஆகிறது, அது எப்படி பிரசவம் ஆகிறது, குழந்தை ஏன் வெளியே வருகிறது, தாயினுடைய கருவிலே ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னு அந்த இறை படைப்பு பிரகாரம் கிளாஸ் எடுப்பேன். அது அதனால நான் கொஞ்சம் எளிமையா இருக்குன்னு பார்த்தேன். சரி, உங்களுடைய கல்வி கொடுத்த கல்விதான் நீங்க கொடுக்கணும், அதான் இறை நீதியம். அதை மாறி கொடுக்க கூடாது. அதனால நீங்க கொடுத்தது கொடுத்தீங்கம்மா. நன்றி 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 நன்றி. ஏன்னா நன்றி. ஏன்னா அப்ரோச்சஸ் இப்போ எப்படி சொல்லாருன்னா, எஜுகேட்டர் நான் எஜுகேட்டர் பீப்புள்ஸ் 2 விதமா பிடிக்கலாம் மேடம். நம்ம எஜுகேட்டர் பீப்புளான நம்ம எடுத்துட்டு போகும்போது நீங்க சொல்ற வே ஆஃப் திங்கிங் அப்படியே ஸ்லாங் சூப்பரா எக்ஸலண்டா ஐபிசி போய் உட்காரும். அதே சேம் ஆஃப் அப்ரோச் இது மூலிகை மகேந்திரன் பேசினது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட். பாம்பர மக்களுக்கு எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கணுமோ அப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கிறாரு. ஓப்பனாவே நான் சொல்றேன். இதே ஈழ அருணாச்சலம் இருக்கிறாரு, அவர் எப்படி அனாட்டமியா பிரிச்சு போட்டு புரியுது. பண்ணிக்கலாம் ஐயா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த செஷன்ல இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நிறைய தமிழ் இன்வால்வ் பண்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. வேற என்ன டவுட்ஸ் இருக்கு? அருணாச்சலம் ஐயா நீங்க எதுவுமே பேசவே இல்லை. நானா படிக்கல சார், ரொங்களா இல்ல. மேடம் இருக்கீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணு. தேங்க்யூ அருணாச்சலம் ஐயா. அருணாச்சலம் சார், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தா சொல்லலாம், என்ன கேட்கறதுன்னா கேட்கலாம். இல்ல சார், டவுட்லாம் இல்லை சார். மேடம் தேங்க்யூ தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.